வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில கொஞ்சமா ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு சின்னதா ஒரு வெங்காயம், ஒரு சின்னதா ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரிஞ்சு வச்சிருக்கிற வெண்டைக்காய் அதில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிறேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இதை இந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டே இருங்க. இந்த வளவளப்பு போற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சா. இப்போ மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா எண்ணெய் சட்டிலே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துடும். நீங்க பாருங்க எப்படி வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் எப்படி சூப்பரா ரெடி ஆகிட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. வெண்டைக்காய் பொரியல்